ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பிளெண்டிங் வேர்ட்ஸ். ஸோ பிளெண்டிங் வேர்ட்ஸுங்கிறது வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நம்ம வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ரெண்டு வேர்டை வந்து பிளெண்டுன்னா என்னது, பிளெண்டர்னா என்ன அர்த்தம்? பிஎல்யூஎன்டிஆர், இது வேற. ஓகேவா? ஸோ அந்த பிளெண்டருங்கிறது வந்து பிஎல்யூஎன்டிஆர், இது வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளெண்டர். இன்னொன்று வந்து பிளெண்டிங் அப்படின்னா வந்து என்னன்னா ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? மிக்சர், பிளெண்டர், கிரைண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த இதெல்லாம். ஸோ அப்போது ரெண்டு வேர்ட்ஸை மிக்ஸ் பண்ணி சொல்கிறது தான் a blended word, also known as the, is a word that combines parts of two or more words. அதான் ரெண்டு பார்ட்ஸையோ இல்லை அதுக்கு மேற்பட்டவரையோ கம்பைன் பண்ணி நியூ வேர்டு வந்து நியூ மீனிங்கில் வந்து கிரியேட் பண்ணுறது தான் வந்து இந்த பிளெண்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது ஒரு வேர்டு, லஞ்சுங்கிறது இன்னொரு வேர்டு. இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம பிரஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு பேர் பிரஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து புது புது வேர்டு வந்து நம்ம பண்ணுறது தான் வந்து இந்த பிளெண்டிங் வேர்ட்ஸு. இந்த பிளெண்டிங் வேர்ட்ஸில் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து கேட்பாங்க. ஒரு 50 வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறத மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது தான் ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் எக்ஸிட் அப்படிங்கிறது பிரெக்ஸ்ட் மாநாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரெக்ஸ்ட் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அப்படிங்கிறது நடுவில் வந்து ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வந்து பண்ணுறது தான் பிரஞ்ச். அப்புறம் யூட்டிலிட்டிங்கிறது பியூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இதில் என்னன்னா ரெண்டும் ஒன்று தானப்பா, சீக்கிரம் இது பண்ணிடலாம் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து படிக்கணும். இதை வந்து அங்கே போய் பார்த்துக்கலாம், இது ரெண்டும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க, நமக்கு வந்து அப்படி எழுத வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து எளிமையாக விட்டுட்டு போயிட முடியாது, ஈஸியாக கடந்து போயிட முடியாது. ஆனால் இதை வந்து ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னும் கிடையாது. ஸோ என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு 2 டைம் நம்ம ஒரு கிளான்ஸ் வாசிட்டோம்னா இது மனசில் பதிஞ்சுக்கிறோம். பயோகிராஃபி அப்படிங்கிறதுல இந்த கிராஃபியும் அந்த அந்த டிஆர்ஏன்னு தூக்கிட்டு பயோபிக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பாம்பே ஹாலிவுட் அப்படிங்கிறது பாலிவுட். கோடம்பாக்கம் ஹாலிவுட்டுங்கிறது கோலிவுட். அதுக்கப்புறம் வந்து மாலிவுட், டோலிவுட் இதெல்லாம் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் கேமரா ப்ளஸ் ரெக்கார்டர் அப்படிங்கிறது தான் கேம் கார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இந்த இதில் பாருங்கள், கேமரா ரெக்கார்டர், அப்போ வந்து ஃபஸ்ட் லெட்டர் தான் போலுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேம் ரெக் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். ஸோ அப்படின்னு சொல்ல மாட்டோம். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியும் கிடையாது. வாங்க பார்க்கலாம். கிளாப் கிராஷ் அப்படின்னா கிளாஷ் அப்படின்னு சொல்லுவோம். சீட்டிங் டெக்ஸ்டிங் அப்படின்னா செக்ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கிரிமேட்டட் ரிமைன்ஸ் அப்படிங்கிறது கிரிமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேனல் அண்ட் டனல் அப்படிங்கிறத வந்து சேனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து பாருங்க, இந்த இதில் ஏ இருக்கு, ஆனால் இங்கே எழுத மொத்தம் எடுத்து யூ இருக்கு. இந்த டனல் இருக்க இந்த யூ வந்து எடுத்துக்கிறோம். ஓகே. அடுத்து கம்யூனிகேஷனுங்கிறது வந்து கம்யூனிகேஷன் ப்ளஸ் சேட்டலைட்னா கேம்சாட். அப்புறம் டாக்குமெண்ட்ரி ப்ளஸ் ட்ராமானா டாக்குட்ராம். டிப்ளமசி எக்கனாமிக்ஸ்னா டிப்ளோனோமிக்ஸ். இந்த எக்கோ வந்து தூக்கிறோம், டிப்ளோனோமிக்ஸ். பிரீத் ப்ளஸ் அனலைசர்னா பிரீத் அனலைசர். நம்ம படிக்கும் போதுல பிரீத் அனலைசர்னு வரும், ஆனால் இங்கே வந்து எண் வந்து வராது. ஓகே. அதுக்கப்புறம் பைனரி ப்ளஸ் டிஜிட்டை பிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த 1024 பிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அந்த இதெல்லாம் இருக்குது. ஓகே. 1024 பைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, ஜிகா பைட், மெட்டா பைட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த. அதுக்கப்புறம் பேட் மாஷ் அப்படிங்கிறது பேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பை ப்ளஸ் காசை தான் வந்து பிகாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒய்ங்கிறது நடுவில் புதுசாக ஒரு லெட்டரே வந்திருக்கு, ஈங்கிற லெட்டரே வந்திருக்கு. எஜுகேஷன் அப்படிங்கிறது எஜுஷேட். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இங்கே வந்து எஜுகேஷன் இருக்குது, இங்கே வந்து அப்போ வந்து ஃபஸ்ட்டும் எஜு, இந்த லாஸ்ட்டாக எஜு லைட்டு தானே இருக்கணும். இப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள், ஃபஸ்ட் இருக்குது லாஸ்ட் இருக்குது, ஃபஸ்ட் இருக்குது லாஸ்ட் இருக்குது, டாக்கு ட்ராமா. இந்த ஃபஸ்ட் இருக்க தான் கேன்சல் பண்ணுறோம்னு நினச்சோம்னா, அப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் இருக்குன்னா கேன்சல் பண்ணிட்டு எஜுகேஷன் லைட் அப்படின்னு தான் வைக்கணும். ஆனால் இங்கே எஜுஷேட்னு இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து என்னது, டிஃப்ரெண்ட்டான ஒன்று. அப்போ எதுக்கு வந்து முன்னாடியே வந்து ஆட் பண்ணிக்கணும், எதை வந்து முன்னாடியே வந்து நெகட்டிவ் கம்மி பண்ணிக்கணும், எதை பின்னாடி பின்னாடி வந்து ஆட் பண்ணிக்கணும், கம்மி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுலாம் முக்கியம். அதுக்கு தான் வந்து ஒரு டைம் வாசிட்டோம்னா நமக்கு வந்து ஞாபகம் வந்துடும். எலக்ட்ரோ ப்ளஸ் எக்ஸிக்யூட்னா எலக்ட்ரோக்யூட். எலக்ட்ரானிக் ப்ளஸ் மெயில்னா இமெயில். எமோஷன் ப்ளஸ் ஐகான்னா எமோட்டிகான். ஓகேவா? அப்புறம் வந்து எஜுகேஷன் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட்னா எஜுடைன்மெண்ட். எஜுடைன்மெண்ட்னா என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தான் சொல்கிறது. ஓகேவா? அப்புறம் வந்து ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபேபுலஸ். பாருங்க, இது தனியாக ஒரு வேர்டு, இது தனியாக ஒரு வேர்டு. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லுக்கிங் ஃபேபுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டையும் சேர்த்து ஃபேன்டாபுலஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் ஃபெனாட்டிக் மேகசினா ஃபென்சைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஃபாரின் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்சுனா ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளிநாட்டு பணம்லாம் உள்ள வர்றது அந்த இது. அப்புறம் கெஸ்ட் ப்ளஸ் எஸ்டிமேஷனா கெஸ்டிமேட். ஃப்ரெண்ட் எனிமிங்கிறத ஃப்ரெனமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெலிகாப்டர் ப்ளஸ் ஏர்போர்ட்னா ஹெலிபோர்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் ஏரோப்ளைன் ப்ளஸ் போர்ட்னா ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்புறம் ஹை ப்ளஸ் டெக்னாலஜினா ஹைடெக்னு சொல்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் டெக்னாலஜி இன்ஃபோடெக். இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் சிஸ்டமை இன்ஃபோசிஸ். இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் கமர்ஷியல் இன்ஃபோமெர்ஷியல். இன்ஃபோ காமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஆப்ஷனில் கொடுப்பாங்க இன்ஃபோ காமர்ஸ், இன்ஃபோமெர்ஷியல், இன்ஃபோ கமர்ஷியல் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்போ இன்ஃபோ காமர்ஸ்லாம் கிடையாது, நமக்கு என்ன ஆன்சர் இன்ஃபோமெர்ஷியல், அதான் ஆன்சர். ஓகேவா, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். இந்த காரோட டேஷ்போர்ட்லாம் வச்சிருப்பாங்களே இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு, அதான் இது இன்ஃபர்டைன்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் ப்ளஸ் நெட்ஒர்க்னா இன்டர்நெட். இன்டர்நேஷனல் போலீஸ்னா இன்டர்போல். இன்டர்நேஷனல் ப்ளஸ் கம்யூனிகேஷனா இன்டர்காம். இந்தியா பாகிஸ்தான்ங்கிறது இந்தோ பாக் அப்படின்லாம் சொல்லுவாங்க, இந்தோ பாகிஸ்தான் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. லாண்ட்ரி ப்ளஸ் ஆட்டோமேட்னா லாண்ட்ரோமேட். லெக்சர் ப்ளஸ் டெமான்ஸ்ட்ரேஷன்னா லெக்டம். இப்போ இதில் வந்து இதில் வந்து வேறு என்ன மாதிரிலாம் கேட்கலாம், லெக்சரேஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை லெக்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இல்லைனா அப்படி இல்லைன்னா லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் ஆப்ஷனில் கொடுக்கலாம். ஆனால் கரெக்டானது என்னது லெக்டம் தான். ஃப்ளேம் ப்ளஸ் கிளேர் அப்படிங்கிறது ஃப்ளேர். ஓகேவா, ஸோ ஃப்ளேருங்கிறது நல்லா கொழுந்துட்டு எரியுது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் ப்ளஸ் காம்ப்ளெக்ஸுங்கிற மல்டி காம்ப்ளெக்ஸ்னு இருக்கும், மல்டிப்ளெக்ஸ்னு தான் சொல்லணும். மல்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லக்கூடாது, மல்டிப்ளெக்ஸ் தான் சொல்லணும். மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ மல்டிப்ளெக்ஸ் தான் சொல்லணும். அப்புறம் மோட்டார் வே ஹோல்டு அப்படின்னா மோட்டல். ஓகேவா, அப்புறம் மோட்டார் ப்ளஸ் பைக்னா மொபைக். அப்புறம் மோட்டார் கார் ப்ளஸ் கேவல் கேடுனா மோட்டார் கேடு. மோட்டார் ப்ளஸ் பைசைக்கிள்னா மோட்டார் சைக்கிள். மோட்டார் ப்ளஸ் பெடல் சைக்கிள்னா மொபட். சம்டைம்ஸ் இங்கே என்ன பண்ணால் மொபட்டுங்கிறத கொடுத்துட்டு இதை வந்து எப்படி பிரிப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ அப்போ வந்து என்னது மோட்டார் ப்ளஸ் பெடல் சைக்கிள் அப்படின்னு சொல்லி வரும். வெறும் பெடல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை போடக்கூடாது, பெடல் சைக்கிள்னு போட்டோம்னா தான் நமக்கு வந்து இது வந்து போடணும். மாடுலேட்டர் ப்ளஸ் டிமாடுலேட்டர் அப்படிங்கிறது மோடம். ஓகே, ஸோ மோடம் என்ன பண்ணும், நமக்கு வந்து ஒரு பேண்ட்வித்தில் வரும், நமக்கு வந்து அதை வந்து எடுத்து வந்து நமக்கு வந்து வைஃபைல வந்து கனெக்ஷனில் கொடுக்கும் இல்லையா. அப்போது மாடுலேட்டர்னா ஒரு தான் மாடுலேட் பண்ணி நம்ம கொடுக்குது, அதை வந்து நமக்கு அதோட லாங்குவேஜில் வர்ற மாடுலேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி டிமாடுலேட் பண்ணுறது. அப்போ அதுதான் வந்து மோடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. மெடிக்கல் ப்ளஸ் கேர் மெடிகேர். மெடிக்கல் ப்ளஸ் கிளைம் மெடிக்ளைம். மெலோடி ப்ளஸ் ட்ராமா மெலோட்ராமா. இப்போ இங்கெல்லாம் பாருங்கள் மெடின்னு சொல்லி வந்துச்சு, அப்போ இங்கே வந்து மெலடி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ வந்து இங்கே வந்து என்னன்னா டி தான் வரணும், மெலோடியஸ் ப்ளஸ் ட்ராமானா வராது, அங்கே மெலடி ப்ளஸ் ட்ராமானா தான் மெலோட்ராமா அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் மேன் ப்ளஸ் அனிமல்னா மேனிமல். ஓகே, எல்லாமே முக்கியம். 2 எண்ணு போடுறோமா, ஒரு எண்ணு போடுறோமா, ஏ போடுறோமா, இ போடுறோமா, எல்லாமே முக்கியம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது மெக்கட்ரானிக்ஸ். ஓகேவா, ஆக்ஸ்ஃபோர்ட் ப்ளஸ் கேம்பிரிட்ஜுங்கிறது ஆக்ஸ்பிரிட்ஜ். நியூஸ் ப்ளஸ் ப்ராட்காஸ்ட்ங்கிறது நியூஸ் காஸ்ட். பேராஷூட் ப்ளஸ் ட்ரூப்புங்கிறது பேரா ட்ரூப்ஸ். ஃபோன் ப்ளஸ் டேப்ங்கிறது ஃபேப்லெட். அடுத்து பல்ஸ் ப்ளஸ் குவாஷருங்கிறது பல்சர். ஸ்கை ப்ளஸ் லேபரேட்டரிங்கிறது ஸ்கை லேப். ஸ்லோவென்லி லாங்குவேஜுங்கிறது ஸ்லாங். அந்த ஸ்லாங்கை தான் வந்து என்னோட ஸ்லாங்கே அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுவே வந்து ஒரு பிளெண்டிங் வேறு தான். ஸ்லோவென்லி ப்ளஸ் லாங்குவேஜ் தான் நம்ம வந்து ஸ்லாங்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் ஸ்டே ப்ளஸ் வெக்கேஷனுங்கிறது ஸ்டேகேஷன். சிச்சுவேஷன் ப்ளஸ் காமெடிங்கிற சிட்காம். ஸ்மோக் ப்ளஸ் ஃபாகுங்கிறது ஸ்மோக். இது வந்து தனியாக வந்து ஒரு இது வரும், இந்த பனிமூட்டம்லாம் வரும்போது ஸ்மோக்குன்னு சொல்லி வரும். ட்ராவல் ப்ளஸ் கேட்டலாக்ங்கிறது ட்ராவலாக். ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் ரெஜிஸ்டருங்கிறது டிரான்சிஸ்டர். அதுக்கப்புறம் டெக்னாலஜி ப்ளஸ் விசாருங்கிறது டெக்னோவிசார்டு. டெலிஃபோன் ப்ளஸ் டெலிகிராம்ங்கிறது ஃபோனோகிராம். ஓகேவா, ஸோ இதில் பாருங்கள் இங்கே வந்து டெலிகிராம் அப்படின்னு சொல்லி இல்லை. ஓகேவா, ஸோ டெலிஃபோன் ப்ளஸ் டெலிகிராமுங்கிறது வந்து இதை வந்து இங்கே பாருங்கள் டெலிஃபோன், இங்கே டெலிகிராம் அப்படிங்கிறது வந்து இங்கே டெலை வந்து தூக்கிட்டோம், இங்கே ஃபோனுங்கிறதும் இங்கே கிராமுங்கிறதும் தனியாக விட்டு ஃபோனோகிராம்னு இருக்குது. ஓகேவா, அப்புறம் டெலிபிரிண்டருங்கிறது டெலெக்ஸ். முன்னாடி மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ எந்தெந்த வேர்டுக்கு முன்னாடி எடுக்கிறோம், எந்தெந்த வேர்டுக்கு பின்னாடி எடுக்கிறோம், எதை சேர்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, எல்லாத்துக்குமே வந்து வெறும் ஃபஸ்ட்டில் இருக்கிறத மட்டுமே எடுக்க மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டெலிவிஷன். அதுக்கப்புறம் வந்து டெலிவிஷன் ப்ளஸ் ப்ராட்காஸ்ட் டெலிகாஸ்ட். சைமல்டேனியஸ் ப்ளஸ் ப்ராட்காஸ்ட் வந்து சைமல்காஸ்ட். தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷுங்கிறது தங்கிலீஷ். வெஜிடபிள் ப்ளஸ் ஹேம்பர்கருங்கிறது வெஜ் பர்கர். வீடியோ ப்ளஸ் இடியட்டுங்கிறது வீடியாட். அப்புறம் வீடியோ ப்ளஸ் விலாகுங்கிறது விலாக். எல்லோரும் வந்து ஆமாம் விலாகர்னு சொல்கிறாங்களே, அப்போ என்ன அர்த்தம், வீடியோ வச்சு எடுக்கிற வீடியோ வச்சு பிளாக் போடுறாங்க அப்படின்னா அதை வந்து தான் வந்து விலாகுன்னு சொல்கிறது. வெப்சைட்டில் போடுறதா வந்து பிளாகுன்னு சொல்கிறது. வெப்சைட்டில் போடுறதுனால டபிள்யூ லாக் கிடையாது, தப்பு, பிளாக். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வல்கானிக் ப்ளஸ் ஆஷ்னா வேஷ்னு சொல்கிறது. ஸ்பிளாஷ் ப்ளஸ் ஸ்பேட்டர்னா ஸ்பிளாட்டர். ஸ்மாக் ப்ளஸ் ஸ்மாஷ்னா ஸ்மாஷ். ஸ்பூன் ப்ளஸ் ஃபோர்க்னா ஸ்போர்க். ஓகேவா, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் ப்ராட்காஸ்ட்னா ஸ்போர்ட்ஸ் காஸ்ட். ஓகே, ஜென்ரலாக டெலிகாஸ்ட் பண்ணுறது அப்படின்னா அது வந்து டெலிகாஸ்ட்னு சொல்லுவோம். ஸ்போர்ட்ஸை ப்ராட்காஸ்ட் பண்ணுறது ஸ்போர்ட்ஸ் காஸ்ட். ஓகேவா,
அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்னேஷன் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன்னா ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டெலிவிஷன் ப்ளஸ் ஃபோட்டோஜெனிக்னா டெலிஜெனிக். டெலிஃபோன் ப்ளஸ் மேரத்தான் அப்படின்னா டெலிதான். டெக்ஸ்ட் மெசேஜ் ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷனா டெக்ஸ்பெக்டேஷன். வெப் ப்ளஸ் செமினாருங்கிறது வெபினார். ஒர்க் ப்ளஸ் வெல்ஃபேர்னா ஒர்க் ஃபோர். ஒர்க் ப்ளஸ் ஆல்கஹாலிக்னா ஒர்க்கஹாலிக். ஒர்க்கஹாலிக்னா ரொம்ப அதிகமாக வேலைன்னு போகிறதே வந்து ஒர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தாச்சு. இதில் வந்து இப்போ வந்து நம்ம கொஷின் பேப்பர் வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மோட்டார் ப்ளஸ் பெடல் பைக்குங்கிறது வந்து மொபட்டுன்னு வந்துடும். மோட்டார் ப்ளஸ் பைக்குங்கிறது மொபைக்னு வந்துடும். அப்புறம் வந்து இது வந்து தப்பாக இருக்குது. மெடிக்கல் ப்ளஸ் கேருங்கிறது வந்து மெடிகேர் அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்புறம் மோட்டார் ப்ளஸ் ஹோட்டலுங்கிறது மோட்டல்னு சொல்லி வந்துடும். இப்போ அடுத்து பாருங்கள், மெடிக்கல் ப்ளஸ் கிளைமுங்கிறது வந்து மெடிக்ளைம் வந்துடும். ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் ரெஜிஸ்டருங்கிறது வந்து டிரான்சிஸ்டர்னு வந்துடும். அதுக்கப்புறம் டெலிஃபோன் ப்ளஸ் டெலிகிராமுங்கிறது வந்து ஃபோனோகிராம்னு சொல்லி வந்துடும். அப்புறம் கம்யூனிகேஷன் ப்ளஸ் சேட்டலைங்கிறது காம்சாட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த பாருங்க, பிளெண்டிங் வேர்ட்ஸ் இது. இப்போது இந்த பைனரி ப்ளஸ் டிஜிட்டை வந்து பிடிஜிட்னு எழுதுவோமா, பைனரிட்டின்னு எழுதுவோமா, இல்லை பைனரி டிஜிட்னு எழுதுவோமா, இல்லை பிட்னு எழுதுவோமான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது இந்த நாலுமே நமக்கு வந்து நம்ம ஒருவேளை படிக்கலைன்னா பைனரி டிஜிட் அப்படியே எழுதுவோமே அப்படின்னு சொல்லி வந்துடும். அதெல்லாம் கிடையாது, இது எல்லாமே கிடையாது. பிட்டுங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து ஹெலிகாப்டர் ப்ளஸ் ஏர்போர்ட்னா வந்து என்னென்னா ஹெலிபோர்ட் தான் கரெக்டாக வரும். ஹெலிகோ பேர் அப்படின்னு இருக்கும். இப்போ சில இதில் வந்து ஹெலிகோ போர்ட் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் தப்பு தான். ஓகேவா? ஹெலிபோர்ட் அப்படிங்கிறது மட்டும் தான் கரெக்ட். ஸோ அப்போது நம்ம வந்து அங்கே போய் பார்த்துக்கலாம், இதெல்லாம் இதுக்கு படிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி, குழப்பம் வர்ற மாதிரி தான் நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ப்ளஸ் போலீஸ்னா இன்டர்போல். ஓகேவா? இன்டர் போலீஸ்ன்னு சொல்லக்கூடாது, இன்டர்போல் தான் சொல்லணும். பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்சுங்கிறது வந்து பிரஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லெக்டம்ங்கிறது என்ன வரும்? லெக்சர் ப்ளஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் லெக்டம்ங்கிறது வரும். நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த லெக்சர் ப்ளஸ் டெமான்ஸ்ட்ரேஷனா லெக்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். வெறும் வந்து லெக்சர் ப்ளஸ் டெமான் அப்படின்னா லெக்சரர் ப்ளஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கா? கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. லெக்சர் ப்ளஸ் டெமான்ஸ்ட்ரேஷனா லெக்டம்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அவசரத்தில் வந்து லெக்சரர் அப்படிங்கிறத போட்டுருவோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்து தெளிவாக போடணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்லாங் அப்படிங்கிறது வந்து ஸ்லோவன்லி ப்ளஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம படிக்கும் போதுல இருந்து அரைகுறையாக படிச்சோம்னா அவங்க ஸ்லோ லாங்குவேஜ், ஸ்லாங்னா அப்படி ஸ்லோ லாங்குவேஜாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். அப்படி கிடையாது, ஸ்லோவன்லி ப்ளஸ் லாங்குவேஜ் தான் கரெக்ட். டெலெக்ஸ் அப்படிங்கிறது என்னது? டெலிஃபோன் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? டெலிபிரிண்டர் இதெல்லாம் டெலிஃபோன் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் தான். அப்புறம் வந்து விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ வேர்ட் ஃபார்ம்டு பை அ பிளெண்டிங். அப்போது இங்கே கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த வேர்டு வந்து பிளெண்டிங் வேர்ட்ஸில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், எந்த வேர்ட்ஸ் வந்து பிளெண்டிங் வேர்ட்ஸில் வராது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நிமிஷம். டெலிபிரிண்டர் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? நான் இது வந்து தப்பாக சொல்லிட்டேன். ஓகே. ஸோ இது வந்து டெலிஃபோன் கிடையாது, டெலிபிரிண்டர் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து டெலெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டெலிஃபோன் ப்ளஸ் அந்த இதை வந்து நமக்கு வந்து ஃபோனோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இருக்கு இல்லையா? டெலிஃபோன் ப்ளஸ் டெலிகிராம் வந்து நம்ம ஃபோனோகிராம்னு சொல்லுவோம். டெலிபிரிண்டர் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் டெலாக்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போது அடுத்த கொஸ்டின் வந்து இந்த இதில் வந்து எது வந்து நமக்கு வந்து பிளெண்டிங் வேர்ட்ஸில் வராதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பயோபிக் அப்படிங்கிறது என்னது நம்ம வந்து பார்த்தோம். பிக்சருங்கிறது வர போதில் பயோபிக் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரும். மோட்டலுங்கிறது என்னது? அந்த மோட்டார்வே ப்ளஸ் ஹோட்டலுங்கிறது வந்து மோட்டல் அப்படின்னு சொல்லி மாறும். அப்புறம் வந்து கெஸ்டிமேட்டுங்கிறது வந்து கெஸ்ஸு ப்ளஸ் எஸ்டிமேட் அப்படிங்கிறது வந்து கெஸ்டிமேட்டாக மாறும். நோட் புக்குங்கிறது வந்து பிளெண்டிங் வேர்டு கிடையாது, இட்ஸ் அ காம்பவுண்ட் வேர்டு. ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் வேர்டுக்கும் பிளெண்டிங் வேர்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? காம்பவுண்ட் வேர்டில் எதெல்லாம் வரும்? காம்பவுண்ட் வேர்டில் என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க? காம்பவுண்ட் வேர்ட்னா இப்போ இதில் இருக்க மாதிரி கேட்க மாட்டாங்க. அதில் வந்து நவுன் ப்ளஸ் நவுனா, நவுன் ப்ளஸ் அப்ஜெக்டிவா, அதெல்லாம் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப அப்படியே மண்டையை உடச்சிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்காது. ஈஸியாக வந்து அதை வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து காம்பவுண்ட் வீடியோஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? அதில் வந்து டேரெக்டாக நம்ம படிக்கிறத விட நம்ம கொஞ்சம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இதெல்லாம் இது நவுன்னா இப்படி தான் இருக்கும், அப்ஜெக்ட்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதில் வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. பிளெண்டிங் வேர்ட்ஸ் தான் இருக்கலே கஷ்டம். என்ன சொல்ல போனால் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஈஸி தான். அதில் வந்து எது நவுன் எது அப்ஜெக்ட் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் கூட போதும். அதை வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம அது வரும்போதில் பார்ப்போம். இப்போ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. எவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.